பிக் பாஸை தடை பண்ணணும், அந்த ஷோ வந்து நம்ம கலாச்சாரத்தை வந்து சீரழிக்குது, இளைஞர்களோட மைண்ட் செட்டை வந்து வீணாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் எம்எல்ஏ வேல்முருகன் வந்து கோரிக்கை வச்சுருக்காரு. ஒரு சட்டப்பேரவையில் இது ஒரு ப்ராப்ளமாக பேசுகிற அளவுக்கு பிக் பாஸ் ஷோ வந்து மாறிடுச்சு. மக்களுக்குமே வந்து நிறைய அதிருப்தி இருக்குது. என்ன தான் வந்து அதிருப்தி இருந்தாலும் இதுக்குன்னு ஒன் செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து பார்க்கறதுனால தான் இந்த ஷோவே வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷோவை பார்க்குறது வந்து நிப்பாட்டணும். டிவி ஷோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நேரடியாக வந்து ஆடியன்ஸ் வழியாக, ஆடியன்ஸுங்கிறது பொதுமக்கள் தான், பொதுமக்களோட தாட்டையே வந்து மாற்றக்கூடியது. மெயினாக வந்து இந்த டீனேஜர்ஸு இளைஞர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது கெட்டது புரியாது. அவங்க பேசுகிற டபுள் மீனிங் வார்த்தை, கட்டி பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து சரிதான் அப்படிங்கிறது, இதெல்லாம் ஓகே நம்மளும் செஞ்சு பார்க்கலாம், இதெல்லாம் கரெக்டு தான், ஒரு பொதுவெளியில் டபுள் மீனிங்கில் பேசுகிறதுலாம் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு சாதாரண வாழ்க்கையில் நம்ம போயிட்டு கட்டிப்பிடிப்போமா சொல்லுங்கள், சினிஃபீல்டில் இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஆனால் சினிஃபீல்டில் நம்ம பார்க்குறவங்க வந்து ஹக் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு வந்து கேஷுவலாக இருக்கும். சினிஃபீல்டுங்கிறதே வேறு. பட் நம்ம யதார்த்தமான வாழ்க்கையில் நம்ம வந்து ஒருத்தவங்களை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து கட்டி பிடிக்கிறோமா என்ன, பெத்த பிள்ளையவே வந்து அம்மா வந்து அந்தளவு போயிட்டு ஒரு ஸ்டேஜ் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா போயிட்டு கட்டியெல்லாம் பிடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி வந்து கலாச்சாரம் வந்து இருந்துகிட்ருக்கிற நிலமையில் டபுள் மீனிங்கில் பேசுகிறது, ரொம்ப ஆபாசமான பாடி ஷேமிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிக் பாஸில் இருக்கிறதுனால இந்த ப்ரோக்ராமை வந்து தடை பண்ணணுன்ட்டு அவர் எம்எல்ஏ வேல்முருகன் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து பொதுமக்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபேமிலியாக வந்து முன்னாடிலாம் வந்து உட்காந்து பார்த்துருக்காங்க இந்த பிக் பாஸை. ஆனால் இப்போ வந்து அப்படியெல்லாம் பார்க்க முடியல. டிஆர்பி ரேட்டிங்கை மட்டுமே, அதாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே வந்து விஜய் டிவி தரம் தாழ்ந்து இந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை தான் வந்து நிறைய பேரை வந்து எடுத்து போட்டிருக்காங்க. அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸாவது ஒரு நல்ல டிசிப்ளினான பர்சன்ஸான்னு கேட்டால் அரோரா மாதிரியான பர்சன்ஸ் எல்லாம் வந்து எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அரோரா மாதிரியான பர்சன்ஸ் எல்லாம் உள்ளார வரும்போது அவங்களாம் வந்து எந்த மாதிரி நடந்துப்பாங்க சொல்லுங்கள். இந்த ஷோவை வந்து கண்டிப்பாக வந்து பேன் பண்ணணும். விஜய் டிவி வந்து ரொம்ப தரந்தாழ்ந்து போயிடுச்சு. இதை வந்து விஜய் சேதுபதி சாருமே வந்து இதை எப்படி எடுத்து நடத்துகிறாருன்னு தெரில. அவர் மேலாம் எனக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது. காசுக்காக இந்த ஷோவை அவர் நடத்துகிறத விட்டுட்டு அவர் வந்து ஆக்டிங்லேயே ஃபோக்கஸ் பண்ணலாம். இது ஏன் வந்து இந்த ஷோவை நடத்தி அவரோட பேரையும் வந்து டேமேஜ் பண்ணிக்கிறாருங்கிறது தெரில. டிவி சோஷியல் மீடியா எல்லாருக்குமே வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது சமூகத்தின் மேலேயும் கொஞ்சம் அக்கறை அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்குது. என்டர்டைன்மெண்ட் பண்ணாலும் பொதுமக்களுக்கு ஒரு தப்பான முன்னுதாரணமாக ஆயிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து டிவிக்களில் பார்க்குறாங்க, அந்த ஷோஸை பார்க்குறாங்க அப்படின்னா டீனேஜர்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம வந்து உணர்ந்து நம்ம பேசணும். ஒரு ஷோ எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னா அதை வந்து செய்யணும். ஸோ இந்த எபிசோட் சீசன் 9 வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. சட்டப்பேரவையில் வந்து வேல்முருகன் பேசியிருக்காரு. அதை பற்றி தடை பண்ணுவாங்களா என்ன ஏது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஒருத்தவங்க வந்து கலராக பிறக்கிறது இல்லை, அவங்க உடம்பு எல்லாமே வந்து அவங்க பேரண்ட் எப்படியோ அப்படி தான் வந்து அவங்க பிறக்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்களை ஸ்கின் கலரை வச்சோ உடல் பாக வச்சோ பாடி ஷேமிங் வந்து பண்ணவே கூடாது. இதை வந்து நம்ம பசங்களுக்கு ஒரு பக்கம் சொல்லிக் கொடுக்குறோம், அப்பா பாடி ஷேமிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் பசங்க வந்து அந்த பிக் பாஸை பார்க்குறாங்க, அதில் இந்த விஷயங்கள் எல்லாமே வருது. நம்ம வந்து பொண்ணுங்களை வந்து தொட்டு பேசக்கூடாது, தேவையில்லாமல் தொட்டு பேசக்கூடாது அப்படிலாம் வந்து நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஆனால் அங்கே அப்படி இல்லை. ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க படுத்துக்கிறது, கட்டி பிடிக்கிறது, எல்லாம் வந்து 18+ காட்சிகளும் வந்து அதில் இருக்குது. ஃபஸ்ட் நைட் சீன் மட்டும்தான் வந்து அதில் இல்லை. அப்போ ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. இந்த ஷோ அவங்க நடத்துறதுக்கு பதிலாக அவங்க கண்டிப்பாக வந்து நிப்பாட்டிடலாம். இல்லைன்னா எல்லோரையும் எலிமினேட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கண்டென்ட்டாக வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்து கொடுக்க வைக்கலாம். அதாவது இத்தனை எபிசோட் போனால் போகுது, அடுத்த எபிசோடாவது அதில் இருக்கிற இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் கொடுத்து கரெக்டாக நடந்துக்கணும். கொடுக்குற ரூல்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் இருக்கிற கேமை மட்டும் விளையாடுங்க அப்படின்றத வந்து பிக் பாஸ் வந்து சொன்னால் கூட இன்னும் கொஞ்சம் வந்து இதை டியூன் பண்ணலாம். ஒருவேளை சட்டப்பேரவையில் நேற்று டிஸ்கஸ் பண்ணதுனால சட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியல. நம்ம எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆடியன்ஸுமே வந்து இந்த ஷோவை பார்த்து டிஆர்பி ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறத நிப்பாட்டணும். இதெல்லாம் என்ன ஷோ, மெயினாக வந்து இதோட ஆடியன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி கேரக்டராக இருப்பாங்க அப்படின்னா, அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, தான் குடும்பத்தில் நடக்கிறதெல்லாம் விட்டுருவாங்க, அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது அதை தெரிஞ்சுக்கலன்னா மண்டையை வெடிச்சிடும். அந்த மைண்ட் செட்டில் இருக்கிற ஆடியன்ஸ் தான் வந்து இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு, நான் எல்லாரையும் சொல்லலை, பாதி பேர் வந்து அப்படி தான் இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு நல்ல ஷோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேவலமான டிவி ஷோஸ்க்கெலாம் வந்து தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க. தடை பண்ணாங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து வரவேற்கலாம். இல்லைனா இதை பெட்டராக
ஒரு ரூல்ஸ் கொண்டு வரணும். இதை இப்படி தான் நடத்திட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். பிக் பாஸ் வழியாக இன்னொரு விஷயங்களும் நடந்திருக்கு. இந்த அரோராலாம் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நிறைய வந்து அது வழியாகவே ஏர்ன் பண்ணுறா லட்சக்கணக்கில். மந்த் அண்ட் மந்த் வந்து அவளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது மெம்பர்ஷிப் போடுறவங்களே வந்து அதிகமாக இருக்காங்க. யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி. அதாவது அந்த மெம்பர்ஷிப்பு சூப்பர் சாட் இது வழியாக வந்து அவங்களுக்கு ஆபாச ஸ்பெஷல் ஷோவெல்லாம் காமிச்சு ஆல்ரெடி வந்து நிறைய சம்பாரிச்சிட்டு இருந்தவங்க இப்போ பிக் பாஸில் கண்டஸ்டண்ட்டாகவும் ஆகிட்டா. இப்போ இது வழியாக அவளுக்கு வந்து இன்னமுமே வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஆபாசமாக தான் உடம்பை காமிச்சு சம்பாதிச்சவளுக்கு ஒரு டிவியில் வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது இன்னுமே வந்து அடுத்த தலைமுறைக்கு இன்னுமே அந்த பொண்ணு மாதிரி இருக்கிற வயசு பொண்ணுங்களுக்கு ஓகே நம்மளும் இப்படியே சம்பாதிக்கலாம் போல் அப்படிங்கிற ஒரு தவறான விஷயத்துக்கு முன்னுதாரணமாக ஆக்கியிருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ குமாப்பட்டி தங்கபாண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரை வந்து பிரபலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லின்ற மோட்டிவில் அவர் பண்ணார். ஓகே, ஒரு கிராமத்து இளைஞனை வந்து இன்றைக்கி வந்து செலிப்ரிட்டி ஆகியிருக்காங்க, செலிப்ரிட்டி ஆக்கிடுச்சு ஜீ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி கூட அதை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருந்த இளைஞரை வந்து இன்றைக்கி வந்து ஒரு செலிப்ரிட்டி லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த பையனோட எஃபர்ட்டும் இருக்குது. ஆனால் அவங்கள மாதிரியான ஆட்களை கூட கொண்டு வரலாம். இல்லை இல்லாதப்பட்டவங்கள கூட நீங்கள் வந்து அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, கொண்டு வரலாம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கேடு கட்ட ஜென்மங்கள்லாம் கொண்டாந்து பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக போட்டு அவங்களுக்கு இன்னமுமே வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது அவளை பார்த்து இன்னும் 10 பொண்ணுங்க வந்து வீணாகிறதுக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்குது. அவளால் வந்து சொசைட்டிக்கு என்ன நல்ல விஷயம் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? கண்டஸ்டண்ட்டே வந்து சரி கிடையாது. ஒரு நல்ல செலிப்ரிட்டிஸாக இருந்தால் தானே வந்து ஷோவே நல்லாயிருக்கும். ஸோ அடிப்படையே மட்டமாக இருக்குது அப்படிங்கும்போது ஷோவும் வந்து மட்டமாக தான் இருக்கும். படங்கள்லாம் வந்து சென்சார் பண்ணுறாங்க. இந்த ஏ சர்டிஃபிகேட் அது மாதிரியெல்லாம் கொடுக்குறாங்க, யூ சர்டிஃபிகேட் தராங்க, வி சர்டிஃபிகேட் தராங்க. அதே மாதிரி இந்த டிவி ஷோக்களுக்கும் சென்சார் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்தளவு வந்து கேவலமாக போயிடுச்சு, பிள்ளைங்களோட பார்க்க முடியல. பிக் பாஸ் வந்து ஒரு சமூக சீர்கேடுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணுன்னா பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.